ॐ ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाशातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். தினம் ஒரு பகவத்கீதை எளிமையாக எவ்வாறு கற்றுக்கொள்வது, எளிதாக எவ்வாறு பயிற்சி செய்வது. இன்றைய பகவத்கீதை சத்சங்கத்துக்கு வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்னைக்கு பகவத்கீதையில முதலாம் அத்தியாயத்துல நம்ம படிச்ச ஸ்லோகம் 5 மற்றும் 6. திருஷ்டகேது கேஷிதான காசிராஜஸ்ய வீரியவான் உருஜித் குந்தி போஜஸ்ய சைப்யஸ்ய நரபுங்கவஹ. மேலும் திருஷ்டகேது, கேசிதானன், காசிராஜன், உருஜித், குந்தி போஜன், சைப்பியன் போன்ற சிறந்த பலமிக்க போர் வீரர்கள் பலரும் உள்ளனர். யுதா மன்யுஷ்ய விக்ராந்த உத்தமௌஜஸ்ய வீரியவான் சௌபத்ரோதோபதேயாஸ்ச சர்வயேவ மகாரதஹ. வீரனான யுதாமன்யு, பலமுள்ள உத்தமௌஜன், சுபத்ரையின் புதல்வர் மற்றும் திரௌபதியின் குமாரர்கள் இருக்கின்றனர். இப்படை வீரர்கள் அனைவரும் மாபெரும் ரத வீரர்கள். சரி, இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, இப்போ துரியோதனன் தன்னுடைய ஆச்சாரியரும் கௌரவர்களுடைய படைத்தலைவரும் தளபதியுமான துரோணாச்சாரிட்ட பேசிட்டு இருக்கார். அப்ப துரியோதனன் துரோணாச்சாரிட்ட பேசும்போது எதிர் அணியில் இருக்கிறவங்களுடைய வீரர்களுடைய பலத்தை வந்து இங்க மெஷர் பண்ணி சொல்றார். அப்போ துரியோதனன் ஒரு சிறந்த ராஜதந்திரியா இருக்கிறதுனால, ஒரு சிறந்த அரசியல்வாதியா இருக்கிறதுனால அவர் வந்து முதல்ல எதிர் அணியை வந்து குறைவா எடை போடல. எதிர் தரப்புல பாண்டவர் அணியை வந்து குறைவா எடை போடல. தன்னுடைய குரு மகாராஜ்ட வந்து, தன்னுடைய குருநாதர்கிட்ட வந்து எதிரணியில யாரெல்லாம் அணிவகுத்து நிக்கிறாங்க அப்படிங்கிறத ஒருத்தரையா காமிச்சு கொடுக்குற. இவங்கெல்லாம் யாரு, இவங்க எப்பேற்பட்ட மகாரத வீரர்கள். திருஷ்டகேது இந்த இந்த 5ஆம் ஸ்லோகத்துல 4 பேர், 6ஆம் ஸ்லோகத்துல ஒரு 4 பேர், ஒரு 8 பேரோட பேர் இங்க சொல்லியிருக்காரு. முதல்ல வந்து திருஷ்டகேது. இந்த திருஷ்டகேதுங்கிறவர் யாருன்னா, சேத்தி நாட்டு மன்னன். சேத்தி நாடு அப்பெல்லாம் வந்து, இப்ப இந்தியா வந்து ஒரே நாடா இருக்கு. அப்ப வந்து ஒரு நாட்டுக்கு ஒரு பேர் இருந்திருக்கு. இப்ப எப்படி இந்தியா, ஆப்கானிஸ்தான், கஜகஸ்தான் மாதிரி சொல்றோம் இல்லையா, அப்ப வந்து சேதி, அங்கா, மிதிலா, வைதர்பா, இந்த மாதிரி நிறைய ப்ராவிடன்ஸ், நிறைய மாகாணங்களுக்கு பேர் இருந்து. அப்ப திருஷ்டகேதுங்கிறவரு சேத்தி நாட்டு மன்னன். இந்த சேத்தி நாட்டு மன்னன் யாருன்னு சொன்னா சிசுபாலன். சிசுபாலுடைய மகன், கிருஷ்ணருடைய அத்தை பையனான சிசுபாலின் மகன் திருஷ்டகேது. இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். என்ன சந்தேகம்னா, சிசுபாலன் தான் கிருஷ்ணர் மேல பொறாமை கொண்டவனாச்சே, அந்த சிசுபாலுடைய பையனா போய் பாண்டவருக்கு சப்போர்ட் பண்றாரு. பாண்டவர் அணியில் இருக்காரு, கிருஷ்ணர் கூட இருக்கிறார். அப்போ இங்க என்ன ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, கவனிக்க வேண்டிய விஷயம், ஒருத்தர் எங்க பிறந்திருக்கார், அவருடைய அப்பா அம்மா யாரு, அவர் அசுர குலத்துல பிறந்திருக்காரா, தெய்வீகமான குலத்துல பிறந்திருக்காரா, அது முக்கியம் இல்ல. அவர் வந்து ஆன்மீக பாதை எப்படி தேர்ந்தெடுக்கிறார், ஆன்மீக பாதையில் எப்படி பயிற்சி பண்றார், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அடைய, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை திருப்தி செய்வதற்காக, பகவானை திருப்தி பண்றதுக்காகவும் பகவானை மகிழ்விக்கிறதுக்காகவும் அவர் முயற்சி பண்றாரா, அது ஒண்ணுதான் முக்கியம். அதுதான் இங்க முக்கியமான விஷயம். சிசுபாலன் கிருஷ்ணர் மேல பொறாமை கொண்டிருந்தாலும், சிசுபாலன் கிருஷ்ணர் கையால கொல்லப்பட்டாலும், அந்த சிசுபாலனுடைய பையன் திருஷ்டகேது தன் தந்தையுடைய தவறை உணர்ந்து
ஏன் என்னுடைய தந்தை கிருஷ்ணர் கையால கொல்லப்பட்டார்? காரணம் அவருக்கு பகவான் மேல பொறாமை. அந்த பொறாமையின் வெளிப்பாடுதான் அவர் வந்து ருக்மி கூட சேர்ந்துகிட்டு ருக்மணியை கடத்தணும், கல்யாணம், பல்வேறு திட்டங்கள் போட்டது. ருக்மணியை கல்யாணம் பண்ணணும், கிருஷ்ணரை கொல்லணும், பல திட்டங்கள் போட்டது. அப்ப தன் தந்தை செய்த தவறை அவர் செய்யல. சிசுபாலன் செய்த தவற திருஷ்டகேது பண்ணல. மாறாக திருஷ்டகேது என்ன பண்ணாரு? பகவானுடைய சேவைக்காக தர்மம் எங்க இருக்கிறது? பகவான் எங்க இருக்காரோ அங்க தர்மம். தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம். அவர்தான் தர்மத்தின் தலைவன். அப்ப பகவான் பாண்டவர் பக்கம் இருக்கிறதுனால, பாண்டவர்கள் தர்மத்தின் பக்கம் இருக்கிறதுனால, சிசுபாலனை போன்ற பொறாமை கொண்ட அப்பாவுடைய மகனா இருந்தாலும் திருஷ்டகேது பாண்டவர் பக்கம் சப்போர்ட் பண்றாரு. ஏன்னா அங்க தர்மம் இருக்கு, அங்க பகவான் இருக்காரு. அதனால இங்க துரியோதனன் சொல்றாரு, திருஷ்டகேது இருக்காரு, அவர் மகாரதன், பெரும் ரத வீரன், அவர் பாண்டவர் பக்கம் இருக்காரு, சேதி நாட்டு மன்னன். அப்புறம் கேசிதானன், அடுத்த பேர் வந்து கேசிதானன். இந்த கேசிதானன் யாரு? இந்த கேசிதானங்கிறது விஷ்ணு குலத்துல வந்த ஒரு நபர். அவர் ஒரு ராஜா, விஷ்ணு குலத்துல வரக்கூடிய ராஜா. இவர் என்ன பண்ணாரு? இந்த கேசிதானும் விஷ்ணு குலத்துல வந்த மன்னனா இருந்ததுனால அவர் வந்து என்ன பண்றார்? தர்மத்தின் பக்கம் இருக்கணும், தர்மம் எங்க இருக்கோ, பகவான் எங்க இருக்காரோ அந்த பக்கம் இருக்கணும்னு சொல்லி கேசிதானனும் பாண்டவர் பக்கம் இருக்கார். இவர் வந்து எப்பவுமே பக்தர்கள் சங்கத்திற்கு ஆசைப்படுறவர். பகவானுடைய பக்தரா இருக்கிறதுனால இந்த கேசிதானனும் பக்தர்கள் சங்கத்திற்குன்னு ஆசைப்படுறார். இந்த கேசிதானனுக்கு பயமே கிடையாது, பயமே கிடையாது. பேர்பட்ட ஒரு மகாரதன், அவர் பாண்டவர் பக்கம் இருக்கார். அடுத்தது காசிராஜன். காசிராஜனா காசி, வாரணாசி, பெனாரஸ், அந்த வாரணாசியினுடைய மன்னன் காசிநாதன், காசிராஜன். காசிராஜனும் பாண்டவர் பக்கம் இருக்காரு, காசி நாட்டு மன்னன். காசிராஜன் ஏன் பாண்டவர் பக்கம் இருக்காருன்னா, அவர் வந்து ஒரு தலைவன் எவ்வாறு பொறுப்பாக இருக்க வேண்டும் என்பதை காண்பித்துக் கொடுக்கிறார். காசிநாதன் வந்து காசிராஜன். காசிராஜன் ஒரு தலைவன் அல்லது ஒரு ராஜா எப்பவும் தர்மத்தின் பக்கம் நிற்க வேண்டும். ஒரு மன்னன் நர தேவதா, மனித வடிவில் உள்ள ஒரு தேவதையாக, ஒரு மன்னனாகப்பட்டவன் மனித வடிவில் ஒரு தேவதையா இருக்க வேண்டும் சொல்லி காசிராஜன் தன்னுடைய நிர்வாக திறமைய, லீடர்ஷிப்பை வந்து ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்சிபிலிட்டியோட பண்றார். ஒரு தலைவன் எப்படி இருக்கணும், ஒரு ராஜா எப்படி இருக்கும்னா, அவர் வந்து குடிமக்களுடைய பொறுப்பை உணர்ந்து அவர் தர்மத்தின் பக்கம் நிற்க வேண்டும். தன்னுடைய பதவியின் பொறுப்பை உணர்ந்து குடிமக்களை பாதுகாப்பதற்காக தர்மத்தின் பக்கம் நிற்க. அடுத்தது கிருஷ்ணகேது கேசிதா காசிராஜஸ்ய வீரியவான். காசிராஜஸ்ய வீரியவான். இந்த வீரியவான்கிற வார்த்தையோட அர்த்தம் என்ன? பயங்கரமான பலசாலி, பலமிக்கவன். புருஜித். அடுத்தது புருஜித்னு ஒரு ராஜா. இந்த புருஜித் யாருன்னா குந்தி போஜருடைய சகோதரன், குந்தி போஜ ராஜாவுடைய சகோதரன் புருஜித். இவரும் சிறந்த ஒரு போர் வீரர், ஒரு மாவீரன். இவரும் பாண்டவர் பக்கம் சேர்ந்திருக்கார். அடுத்தது குந்தி போஜா. குந்தி போஜ நாட்டு மன்னன் குந்தி போஜன். இந்த குந்தி போஜன் யாருன்னா, இவர் வந்து குந்தி தேவியோடைய அப்பா. குந்தி தேவி பாண்டவருடைய அம்மா இருக்காங்க இல்லையா, குந்தி தேவியோடைய அப்பா. ஆனா இங்க சாஸ்திரம் மகாபாரதம் என்ன சொல்லுதுன்னா, குந்தி தேவி வந்து குந்தி போஜ ராஜாவுக்கு பிறந்தவர் அல்ல. குந்தி போஜ ராஜா குந்தி தேவியை தத்தெடுத்து கொண்டார், தத்தெடுத்து வளர்த்தினர். அப்போ குந்திக்கு முதல்ல வேறொரு பேர் இருக்கு. அவங்க பேர் என்னன்னா பிரிதா. பிரிதா ஏன்னா அவங்க வந்து சூரசேன ராஜாவுடைய பொண்ணு. சூரசேன ராஜாவுடைய பொண்ணான பிரித்தாவை சூரசேன ராஜா தன் நண்பனான குந்தி போஜனுக்கு தத்து கொடுத்ததுனால, குந்தி போஜ ராஜ்யத்துல வளர்ந்ததுனால அவங்களுக்கு குந்தி தேவின் பேர் வந்து பிரிதா. அதனாலதான் அர்ஜுனனை கிருஷ்ணர் வந்து பார்த்தான்னு சொல்றார். பகவத்கீதையில அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்தா அப்படின்னா பிரித்தாவின் மகனே, பார்த்தனே. பார்த்தன்னு சொன்னா பிரித்தாவின் மகன். அப்ப குந்திக்கு இன்னொரு பேர் உண்டு, பிரிதா. அவங்களுக்கு ஏன் குந்தின்னு பேர் வந்தது? குந்தி போஜ ராஜா அடாப்ட் பண்ணிக்கிட்டனால, அந்த அவர் தத்தெடுத்துனதுனால, அவங்களுடைய அரண்மனையில வளர்ந்ததுனால அவனுக்கு குந்தி தேவின் பேர் வந்தது. அப்போ உறவு முறையில கூட குந்தி போஜா, அந்த புருஜித் இவங்கெல்லாம் வந்து பாண்டவருடைய ரிலேஷன்ஷிப்பா இருக்கு. குந்தி போஜ ராஜா பாண்டவருடைய தாத்தா, புருஜித் வந்து பாண்டவருடைய மாமா. இப்படி பார்க்கும்போது
இவங்கெல்லாம் உறவு முறையில கூட பாண்டவரோடு சம்பந்தப்பட்டிருக்காங்க. அதனால அந்த தர்மமே உருவான தர்மன் யுதிஷ்ட மகாராஜா அவர் பக்கம் வந்து இவங்க சண்டை போடுறாங்க. குந்தி போஜஸ்ய வீரியவான். அடுத்தது சைபியன். சைபியன் கடைசியா இங்க சொல்ற ஸ்லோகம் சைபியா சைபியஸ்ச நரபுங்கவா. நரபுங்கவன் சொன்னா மனித சமுதாயத்திலே சிறந்த மாவீரன். சைபியனை பத்தி சொல்லும் போது துரியோதன் என்ன சொல்றாரு பாருங்க. துரியோதனன் இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ற துரோணாச்சாரியிட்ட துரியோதனை இவங்களை அறிமுகப்படுத்தும் போது வீரியவான் வீரியவான்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. நரபுங்கவா. அப்போ எதிரணியில் இருக்கிறவங்களை நம்ம குறைந்து எடை போட்டக்கூடாது. அவங்க மகாரதர்கள், மாபெரும் வீரர்கள், மனிதரே சிறந்த போராளிகள், வில்லாளிகள், சிறந்த வீரர்கள் சொல்றாரு. அப்ப இந்த சைபியன் யாருன்னு சொன்னா இவர் வந்து ஆகச் சிறந்த ஒரு பக்தர், பகவானுடைய தூய பக்தர். இவரு வந்து தன்னுடைய திறமையை வந்து கிருஷ்ணனுடைய சேவைக்காக பயன்படுத்தணும். தன்னுடைய வீரம், தன் ஆளும் திறமை, தன் ராஜ்யம் எல்லாத்தையுமே பகவான் சேவைக்காக பயன்படுத்தணும்னு இவரும் தர்மத்தின் பக்கம் நிக்கிறார். இவரும் தர்மத்தின் பக்கம் நின்று பாண்டவர் பக்கம் இருந்து யுத்தம் செய்யறார். சரி, அடுத்தது என்னென்ன சொல்றாரு துரியோதனன்? யுதா மன்யுச்ச விக்ராந்த உத்தமௌஜஸ்ய வீரியவான் சௌபத்ரோ திரௌபதேயாச்ச சர்வயேவ மகாரதா. வீரனான யுதாமன்யு, பலமுள்ள உத்தமௌஜன், சுபத்ரையின் புதல்வன் மற்றும் திரௌபதியின் குமாரர்கள் இருக்கின்றனர். இப்படை வீரர்கள் அனைவரும் மாபெரும் ரத வீரர், மகாரதர்கள், மாபெரும் ரத வீரர்கள். யாரெல்லாம்? யுதாமன்னு, உத்தமௌஜன். இந்த யுதாமன்னு உத்தமௌஜன் ரெண்டு பேருமே வந்து விருஷ்ணி குலத்தை சார்ந்தவங்க. சாரி பாஞ்சால குலம். யுதாமன்யும் உத்தமௌஜனும் எந்த குலத்தை சார்ந்தவர்? பாஞ்சால குலத்தை சார்ந்தவர். இவங்களுக்கு என்ன சேவைன்னு சொன்னா, இவங்களுடைய வாழ்க்கை சரித்திரம், யுதாமன்யு உத்தமௌஜன் ரெண்டு பேருடைய வாழ்க்கை சரித்திரம் பக்தர்களுக்கான அழகான பாடம். இதுதான் நமக்கு இன்னைக்கு முக்கியமான பாடம். என்னன்னா, இந்த யுதாமன்யு உத்தமௌஜனும் நேரடியாக யுத்த பூமியில இல்லாம இவங்க என்ன சேவை பண்றாங்கன்னா, அர்ஜுனுடைய ரதத்தை பராமரிக்கும் சேவை. அர்ஜுனுடைய ரத சக்கரங்களை பராமரிப்பது, அர்ஜுனுடைய ரதத்தை பராமரிக்கிறது, இந்த சேவை பண்றாங்க. இது வந்து சாதாரணமா பார்க்க போனா ஒரு முக்கியமான சேவை இல்லைன்னு தோணும். ஒரு சாதாரண சேவை தான் அர்ஜுனுடைய ரதத்தை பாதுகாக்கிறது, பராமரிக்கிறது. ஆனா அர்ஜுனுடைய வெற்றிக்கு பின்னாடி இவங்க உறுதுணையா இருக்காங்க. அந்த ரதத்தை பாதுகாத்ததும் பராமரிச்சு, அந்த அர்ஜுனுடைய ரதத்தை பாதுகாக்கக்கூடிய பராமரிக்கக்கூடிய சேவையை இவங்க ஏத்துக்கிட்டாங்க. அதனால இவங்க வந்து பின்னாடி இருந்து சேவை பண்றாங்க. எந்த ஒரு அங்கீகாரம் எதிர்பார்க்கல. இந்த மகாபாரத யுத்தத்துல நான் வந்து கலந்துகிட்டா, இந்த மகாபாரத யுத்தத்துல நான் கலந்துகிட்டா எனக்கு புகழ் கிடைக்கும், பேர் கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்கும், அப்படி எதிர்பார்க்கவே இல்லை. இவங்க ரொம்ப எளிமையான பணிவான சேவை பண்ண. அப்ப இன்னைக்கு முக்கியமான பாடம் என்னன்னா, பாண்டவர் பக்கம் கோஆபரேஷன், டீம் ஒர்க், எல்லாரும் ஒருங்கிணைந்து சேவை பண்ணாங்க. அந்த மகாபாரத யுத்தத்துல யுதிஷ்டருடைய தலைமையில, பகவான் கிருஷ்ணனுடைய வழிகாட்டுதல்ல இவங்க எல்லாம் ஏக மனதோடு ஒருங்கிணைந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆபரேஷன், டீம் ஒர்க் பண்ண. ஃபர்ஸ்ட் கோஆபரேஷன், ஒத்துழைப்பு, இவங்களுக்குள்ள நல்ல ஒத்துழைப்பு. இந்த யுதாமன்யும் உத்தமௌஜன் நினைக்கல நான் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு வரணும். அர்ஜுனன் வந்து யுத்தத்துல நேரடியா சண்டை போடுற, நாங்க பின்னாடி அவருக்கு வந்து சப்போர்ட் பண்றோம். அப்போ அங்க ஒத்துழைப்பு. ரெண்டாவது டீம் ஒர்க், குரூப் ஒர்க். குரூப்பிசம் வேற, டீம் ஒர்க் வேற. குரூப்பிசம்னா 4 பேர் குரூப்பா சேர்ந்துட்டு நாங்க தான் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா டீம் ஒர்க்னா எல்லாரும் சேர்ந்து பண்றோம். அப்போ இங்க வந்து பாண்டவர் அணியில ஒத்துழைப்பு இருந்தது, அங்க டீம் ஒர்க், எல்லாரும் சேர்ந்து சேவை பண்ணாங்க. மூணாவது ரொம்ப ரொம்ப எளிமையான பணிவான சேவை, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. இங்க ஒவ்வொருத்தரும் இங்க பேசின ஒவ்வொருத்தரும், இப்ப நம்ம யார் பேர் சொன்னமோ, திருஷ்டகேது, கேசிதானன், காசிராஜன், உருஜித், குந்தி போஜா, சௌப்பியன், யுதாமன்யு, உத்தமௌஜன், இவங்க அபிமன்யு, அப்புறம் இது பாண்டவருடைய குழந்தைங்க, இவங்க எல்லாருமே வந்து இவங்களுக்குள்ள ஒத்துழைப்பு இருந்தது, இவங்களுக்குள்ள டீம் ஒர்க் இருந்தது, எல்லாரும் சேர்ந்து பண்ணாங்க.
பணிவாக யுத்த பூமியில் இருந்தாங்க, பொறுப்பான சேவைகளை ஏத்துக்கிட்டாங்க. அடுத்தது இவங்க எந்த விதமான அங்கீகாரத்தை எதிர்பார்க்கல. இவங்க எந்த விதமான அங்கீகாரத்தை எதிர்பார்க்காம பாண்டவருக்கு பின்னாடி இருந்து பின் பக்கமா அவங்க வெற்றிக்கு பின்னாடி இருந்து உறுதுணையா இருக்காங்க. நாங்க முன்னாடி இருந்து பேர் வாங்கணும், நாங்க முன்னாடி இருந்து புகழ் வாங்கணும், எல்லாம் எங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கல. பாண்டவர்கள் பேர் வாங்கணும், புகழ் வாங்கணும், பாண்டவர் ராஜ்யத்தில் அமரணும், அவங்க தர்மத்தின் பக்கம் நிக்கிறாங்க, அதனால நாங்க அவங்களுக்கு பின்னாடி நிக்கிறோம். அப்ப பின்னாடி இருந்து சேவை செய்யக்கூடியவங்க, ரொம்ப பணிவான பக்தர்கள். அதுக்கப்புறம் அவங்க வந்து எந்த ஒரு அங்கீகாரத்தையும் விரும்பாம வெறும் சேவையா பண்றாங்க, பகவானுடைய சேவைக்காக. அப்புறம் இந்த இந்த யுத்தத்துக்கான வேல்யூ, இந்த யுத்தத்துடைய மதிப்பு, இது தர்மத்துக்காக நடக்கூடியது, பகவானுடைய ஏற்பாடு நடக்குது, பகவான் அவங்க பக்கம் இருக்காங்க. இந்த காரணங்களாலதான் இவங்க எல்லாம் பாண்டவர் பக்கம் இருக்காங்க. இப்ப துரியோதனுக்கு என்ன பயம் வந்துச்சுன்னா, இவங்க எல்லாம் மகாரதர்களா இருக்காங்களே, இவங்களை ஜெயிக்க முடியுமா? அதனால ஆச்சாரியரே, இங்க எதிரணியில் இருக்கிறவங்கள சாதாரணமா எடை போட்டுறாதீங்க அப்படிங்கிறது தான் இங்க நம்ம முக்கியமான விஷயமா பார்க்கிறோம். அதுக்கப்புறம் இங்க வந்து சுபத்ரையோட மகன், சுபத்ராவுடைய பையன் வந்து அபிமன்யு. அபிமன்யு சிறு பாலகன், சிறு வயதிலேயே ஆகச்சிறந்த மகாரதன் இருக்கு, ஆகச்சிறந்த மகாரதன். அவர் வந்து ஒரு முறை சக்கர வியூகம் சொல்லுவாங்க. சக்கர வியூகம் சொன்னா என்னன்னு சொன்னா, இந்த யுத்த பூமியில மகாரதர்கள்லாம் இருப்பாங்க, ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணி, சக்கர மாதிரி ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஒரு இன்னொரு மகாரதன் வந்து அந்த சர்க்கிள்குள்ள போய் அவங்களை ஜெயிச்சு வெளியில வரும். இந்த கலையில வந்து அர்ஜுனன் ரொம்ப எக்ஸ்பர்ட். இந்த சக்கர வியூகத்துக்குள்ள போய் அந்த சக்கர வியூகத்தை உடைச்சு வெளியில வர்றதுல அர்ஜுனன் பெரும் வில்லாளி, பெரும் திறமையான போர் வீரர். அப்போ ஒரு முறை சுபத்ரா கேட்கிறாங்க அர்ஜுனர் கிட்ட, நீங்க வந்து இந்த சக்கர வியூகத்துக்குள்ள எப்படி போறீங்க, எப்படி அதுல சண்டை போடுறீங்க, எப்படி வெளியில வர்றீங்க? அப்ப அர்ஜுனன் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு, அவர் எப்படி இந்த சக்கர வியூகத்துக்குள்ள போவாரு, எப்படி மகாராஜர்களுக்குள்ள சண்டை போடுவாரு, எப்படி அதுல இருந்து வெளியில வருவாரு, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது இந்த கதை கேட்கும் போது நமக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா தூக்கம் வரும். நமக்கு ஒரு நம்மளுடைய பிரச்சனை என்னன்னா, ஆன்மீக பாதையில தியானம் பண்ணும்போது தூக்கம் வரும், ஜபம் பண்ணும்போது தூக்கம் வரும், பகவத்கீதை பாகவதம் படிக்கும் போது தூக்கம் வரும், கேட்கும் போது தூக்கம் வரும். அதனால பக்தர்களுக்கு தூக்கத்துக்கு பஞ்சமே கிடையாது. புக் எடுத்தா தூக்கம் வரும், கிளாஸ் கேட்டா தூக்கம் வரும், ஜெபமாலை எடுத்தா தூக்கம் வரும். ஆக மொத்தத்துல பக்தர்கள் வந்து தூக்கம் இல்லாம கஷ்டப்படுறாங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. பக்தர்கள் வந்து தூக்கம் இல்லாம கஷ்டப்படுறாங்க, தூக்க மாத்திரை போட்டா தூங்குவாங்க, அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் வந்து தூக்கம் இல்லாம கஷ்டப்படுறாங்க. அரசியல்வாதிக்கு பதவி போயிருமோன்னு தூக்கம் வர மாட்டேங்குது, சினிமா நடிகருக்கு படம் ஓடாம போயிருமோன்னு தூக்கம் வர மாட்டேங்குது, லாட்டரி டிக்கெட் வாங்கணும் பணம் உழுகுமோ உழுகாதுன்னு தூக்கம் வர மாட்டேங்குது, எக்ஸாம் எழுதின பசங்களுக்கு பாஸ் ஆயிருமோ ஃபெயில் ஆயிருமோ தூக்கம் வர மாட்டேங்குது, நல்லா படிக்கிற குழந்தைகள் நல்ல மார்க் வாங்கணும் வாங்க மாட்டோம்னு தூக்கம் வர மாட்டேங்குது, இன்டர்வியூ அட்டன் பண்ணவனுக்கு பாஸ் ஆயிருமோ ஆக மாட்டோமோ தூக்கம் வர மாட்டேங்குது, பணம் இருக்கிறவனுக்கு பணம் இருக்கேன்னு தூக்கம் வர மாட்டேங்குது, பணம் இல்லாதவனுக்கு பணம் இல்லையேன்னு தூக்கம் வர மாட்டேங்குது, பேர் உள்ளவனுக்கு பேர் புகழலாம் இருக்கேன்னு தூக்கம் வரல, அது இல்லாதவனுக்கு இல்லையேன்னு தூக்கம் வரல. இப்படிதான் பிரச்சனை. ஆனா ஒரு பக்தர் வந்து எப்பவுமே ஆனந்தமா இருப்பார், அவரு எப்ப ஆனந்தமா இருப்பார். சோ என்ன ஆச்சுன்னா, இந்த அபிமன்யு கருவுல இருக்காரு, சுபத்ராவுடைய கருவுல அபிமன்யு இருக்காரு. அர்ஜுனன் வந்து சக்கரவியூகத்துக்குள்ள போறத சொல்லிட்டே வந்தாரு, சுபத்ரா கேட்டுட்டே வந்தா. அதுக்கப்புறம் சுபத்ரா தூங்கிட்டான். சுபத்ரா தூங்கின உடனே அபிமன்யு சாரி அர்ஜுனன் அந்த கதையை பாதியில் நிப்பாட்டிட்டார். அந்த சக்கரவியூகத்துக்குள்ள போனதை சொன்னாரு, எப்படி வெளியில வரணும்னு சொல்ல. அதனால அபிமன்யுக்கு என்னன்னா, அவர் குழந்தையில இருந்தே சக்கரவியூகத்தை தெரிஞ்சிருந்தாரு, அந்த சக்கரவியூகத்துக்குள்ள போனாரு, ஆனா வெளியே வர முடியல. சிறு பாலகன், 14-15 வயசு தான். யார் கூட சண்டை போட்டார்? பீஷ்மர், துரோணர், கிருப்பாச்சாரியா, கர்ணன், துரியோதனன், அஸ்வத்தாமன், சகுனி, துச்சாசனன், ஆகச்சிறந்த மகாரதர்கள். பீஷ்மர் பிரமிச்சு போன அந்த அபிமன்யுடைய யுத்த கலையை கண்டு பீஷ்மர், துரியோதனன், கர்ணன் எல்லாம் பிரமிச்சு போனாங்க. இவன் சற்றும் அர்ஜுனனுக்கு வரைந்தவன் இல்லை. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சிறு பாலகனை அநியாயமாக இந்த மகாரதர்களா சேர்ந்து ஆயுதங்களெல்லாம் தாக்கி கடைசி மூச்சு வரை அபிமன்யு போராடினார். அதுக்கப்புறம் கிருஷ்ணா அப்படின்னு பகவான் நாமத்தை சொல்லிண்டே அந்த ரதத்திலிருந்து கீழே விழுந்தார். அந்த மாதிரி அபிமன்யு வந்து ஆகச்சிறந்த மகாரதர். அதுக்கப்புறம் சுபத்திரையோடைய திரௌபதியோடைய பசங்க, இவங்கெல்லாம் மகாரதர்கள். இப்போ இந்த திரௌபதியோடைய பசங்களும்
யுதாமன்யு, உத்தமௌஜன் இவங்கெல்லாம் வந்து யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த அஸ்வத்தாமங்கிற அயோக்கியன், அவன் பிறப்பால் பிராமண குலத்துல பிறந்தவன், ஆனா நடத்தையில வந்து ரொம்ப கீழ்த்தனமானவன். அவன் என்ன பண்ணாங்க, அந்த கூடாரத்துல இந்த திரௌபதியோட 5 குழந்தைகளும் யுதாமன்யு உத்தமௌஜன் தூங்கிட்டு இருக்கும்போது போய் கண்டதுமா வெட்டி எரிச்சு பசுமாக்கி, அவன் பாண்டவர்களை கொல்றதா நினைச்சு இந்த முட்டாள் என்ன பண்ணாரு, அஸ்வத்தாமன் போய் இவங்களை எல்லாம் கொன்னுட்டான். அது அந்த விஷயங்களை நாளைக்கு நம்ம பார்ப்போம். ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு ரொம்ப அழகான பாடம். மகாபாரதத்துல பாண்டவருடைய வெற்றிக்கான முக்கியமான காரணமே அவங்களுக்கு ஒத்துழைப்பு இருந்தது, அவங்களோட டீம் ஒர்க் இருந்தது, பணிவான பொறுப்பான சேவைகள் எல்லாம் ஏத்துக்கிட்டாங்க. அவங்களுக்குள்ள வந்து பாண்டவருடைய வெற்றிக்கு இவங்களை பக்க பலமா பின்புறம் இருந்து பேக்ரவுண்ட்ல இருந்து சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க எந்த ஒரு அங்கீகாரத்தையும் எதிர்பார்க்கல. அவங்க வெறுமனே பக்தரோட சங்கத்துல இருக்கணும், அந்த யுத்தத்துல பாண்டவர்கள் ஜெயிக்கணும், பகவான் விரும்பின மாதிரி தர்மம் நிலைநாட்டப்படணும்னு இவங்க ரொம்ப அழகான சேவை பண்ணாங்க. இவங்க பேரை தான் இப்ப நம்ம படிச்சோம். இந்த பேர் எல்லாமே ரொம்ப ரொம்ப மங்களமானது. ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.